வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த நமஸ்காரம். இன்றைய நாள் 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி மாதம், உத்தராயணம் குரோதி ஆண்டு மாசி 4, சங்கட சதுர்த்தி, முகூர்த்த நாள், சமநோக்கு நாள், 3 விஷயம் இன்னைக்கு. சங்கட சதுர்த்திக்கு பிள்ளையாரை போய் பார்த்துடணும். சாயங்காலம் அப்படியே போயிட்டு விபூதி பேக்கெட் சின்னதாக 5 ரூபா பேக்கெட் வாங்கி போய் கொடு. வசதி இருந்தால் பால், தயிர் எது ஒன்றா கொடுங்க. இன்னும் இல்லை விநாயகா சங்கடங்களை திருடான்னு ஒரு 5 ரூபா விபூதி பேக்கெட் வாங்கி நீங்கள் வச்சிருங்க. முதன்மை கடவுள், மூலக்கடவுள் நமக்கு உதவி செய்வார். எதுக்கு பிள்ளையாரை எல்லாத்துக்கும் என்ன வைக்கிறாங்கன்னா, ஒரு சித்தர் தான். தமிழ் கடவுள் முருகரும் இவரும் சிவபெருமானோட குழந்தைங்க. பிறந்து சித்தனாகணும். இங்கே ஃபைட்டில் தான் அந்த தலை போயிடுச்சு. அவர் ஓடி காப்பாற்றினார். பட்டு வேற மாதிரி கதையெல்லாம் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. பட் என்னுடைய ஆராய்ச்சியில் அவங்க 2 பேருமே அப்படி முதன்மையாக வந்தாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் சிவபெருமான் வச்ச போட்டியில் ஷார்ட்கட்டில் போனதில் இவர் கோவம் சமம் பண்ணிட்டார். அவர் உயிர் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளுணர்வு சொல்லுது. எல்லாருக்கும் வேண்டிய ஒரு கடவுள். அவர் எந்த ராசி ஈசி எதுவுமே பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவார். அதனால தான் அவரை முதன்மையாக எல்லாருக்கும் வச்சிடறோம். எல்லா ராசிக்காரர்களுக்கும் வச்சிடறோம். அவர் இஷ்ட தெய்வமா நல்ல மனிதர் அவர். சரி, அடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் அப்படியே கம்மியாகுது. 6:34. புரிஞ்சுக்கோங்க, சூரியன் கிட்ட வராரு. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்க. திதி பார்த்தீங்கன்னா அதிகாலை திருதியை திதி, சதுர்த்தி திதி மத்தியானத்துக்கு அதிகாலை மேலே திருதி, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் அதிகாலை, அப்புறம் ஃபுல்லாக அஸ்தம் தான் எடுக்குது. கன்னிக்கு வந்துட்டாரு, அஸ்தம் வருது. மகரம் ரிலீஸ் ஆகி கும்பத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. சந்திராசிரமம் அதான் சொல்கிறோம், அந்த மகரத்துக்கு ரிலீஸ் ஆகி கும்பத்துக்கு வந்துடுச்சு. ஜீவனுள்ள நாள் இன்னைக்கு நாள் முழுவதும் நல்லா இருக்கும். இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எதிர்பார்க்குற இடத்துல எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இன்னைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேஷராசி நேயர்கள் எல்லாம் கொஞ்சம் நஷ்டப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. கேர்ஃபுல்லாக இருங்க. ரிஷபராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரிவாக இருப்பாங்க இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும். அவங்க மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் கலந்த சுபாவமாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க, இல்லை பேசாதீங்க. இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நலம் தரக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயத்திலையும் ஒரு கிரீன் சிக்னல். சிம்ம ராசி நேயர்களுக்கு அனைத்து ராசிக்காரர்களும் ஆதரவு தருவார்கள். வேலையை முடித்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு உயர்வு தரக்கூடிய ஒரு நாள். ஒர்க்கு ஸ்மார்ட்டு, கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு நன்மதிப்பு ஏற்படும். இன்னைக்கு துலாம் ராசி நேயர்களுக்கும் ஒரு ஃபோர்ஸோடு ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி ஒரு தப்பான நாள். இன்னைக்கு ரொம்ப சங்கடம் தரக்கூடிய ஒரு நாள். எதுலேயும் தலையிட வேணாம், எதுலேயும் ஒப்பீனியன் சொல்லாதீங்க. அமைதியாக இந்த நாளை கழிச்சிடுங்க. தனுசு ராசி நேயர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். பணம் மட்டும் இல்லை, பொருள் வரவு, அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒரு ஆதாயம். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவு தரக்கூடிய ஒரு நாள். பொருள் வரவு, பண வரவு, நல்ல செய்திகள் வரவு. நம்மளால வரவுனாவே துட்டு வருமானு கேட்குறேன். எடுத்தோடனே துட்டு வருமா அப்படின்னு கேட்குறேன். எப்படி அது? நல்ல செய்திகள் வந்தாலும் ஒரு வரவு தானே. கும்பராசி நேயர்கள் மேன்மை தரக்கூடிய ஒரு நாள். ஒப்பீனியன்லாம் சக்ஸஸ் ஆகும். நல்லா எடுத்துட்டு. மீனராசி நேயர்கள் இன்னைக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் முயற்சி எடுப்பாங்க. பண்ணுங்க, அருமையாக இருக்கும். இன்னைக்கு எடுத்தால் சக்ஸஸ் ஆகும். ஏதாவது பிள்ளையார் சொல்லி போடலாம். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும். கரணம் பார்த்தீங்கன்னா பத்திரை அதிகாலை வரை நேற்றே போட்டிருப்பீங்க. இன்னைக்கு பவம் பாலவம் திருப்பி ரொட்டீன் ஸ்டார்ட். பவம் பார்த்தீங்கன்னா பிற்பகல் வரைக்கும் பவம் வருது, அடுத்து பாலவம். காலையிலேருந்து பவம் போடலாம், மத்தியானத்துக்கு மேலே பாலவம் போடலாம்.
ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. கருணாதிபதிக்கு வழக்கு போட்டு எல்லா விஷயத்தையும் சாதிச்சுக்கோங்க. அவர்கிட்ட அவர் தான் உங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாலும் அவர் மூலியமாக தான் வெளியில் போகும். கேட் அவுட். கருணாதிபதி மூலியமாக தான் கேட் அவுட். இத்தனை லட்சம் வந்தாலும் இத்தனை கோடி வந்தாலும் எல்லாம் அவர் மூலியமாக தான் வெளில வரும். அதுதான் முன்னாடி உட்காந்துருப்பார் உங்களுக்கு. அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பு எடுத்துக்கோங்க. இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிற ஆசீர்வாதம். நமஸ்காரம்.